வெல்கம் டு விகேஷ் டிவி. கைஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரிவ்யூ பார்க்கறதுக்கு முன்னாடி டே லைட் சேவிங் மாறுது. இப்போ சொல்கிற டைமிங்ஸ் மார்க்கெட்டில் சேஞ்ச் ஆகுது. நியூயார்க் டைம் தான் நீங்கள் ட்ரேட் பண்ணுவீங்க. நியூயார்க் டைம் நீங்கள் சார்ட்டாக பார்க்கும்போது எந்த டைமிங் டிஃப்ரென்ஸும் தெரியாது, அப்படியே தான் இருக்கும். நான் சொல்கிறது இந்தியாவில் நீங்கள் உட்காரக்கூடிய டைமிங் இப்போ சேஞ்ச் ஆகும் ட்ரேடுக்கு. எல்லாருமே நேஷ்டாக் பண்ணுறீங்க. நேஷ்டாக் 7 PM to 8:30 PM பண்ணுறீங்கல்ல, இப்போ 1 hour அப்படியே தள்ளி போகும். 8 to 9:30 இனிமேல் 8 o'clock 9:30 PM நைட்டு இந்தியாவில். தென் ஃபாரெக்ஸ் பண்ணுறவங்க இன்ட்ராடே மார்னிங் 11:30 அரௌண்ட் ஒரு 3 o'clock 2:30 PM வரைக்கும் ஆஃப்டர்நூன் பார்ப்பீங்க. அந்த 11:30 12:30 சேஞ்ச் ஆகிடும். ஓகே, இல்லை உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் செஷன் தான் சொல்லணும்னா ஆஃப்டர்நூன் 1 to 3 o'clock இல்லை 1 to 3:30 தான் இனிமேல் இம்பார்ட்டன்ட். ஈவினிங் ட்ரேட் பண்ணுற நியூயார்க் செஷன் நீங்கள் 5:30 ஸ்டார்ட் பண்ணுவீங்க. இப்போ 5:30 உட்கார வேண்டிய அவசியம் இல்லை. 6:30 நீங்கள் மார்க்கெட்டோட அனலைஸ் பண்ணுவாங்க. 7 o'clock தான் மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகும் ஈவினிங். ஓகே, எல்லாமே 1 hour தள்ளி போயிருக்கும். எந்த டவுட்டும் வேணாம். உங்களுக்கு தெளிவாக டிஸ்கார்டில் ஆல்ரெடி அப்டேட் இருக்கும். ஓகே, கில் ஜோன் செஷன்ஸில் உங்களுக்கு சார்ட் போட்டிருப்பேன். 2 டைமிங்குமே நீங்கள் எப்படி கன்வெர்ட் பண்ணி பார்க்கணும்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி ட்ரேட் பண்ண டைமிங் 1 hour இப்போ ப்ளஸ் பண்ணி லேட்டாக வாங்க, வேற ஒன்றும் இல்லை. ஓகே, தென் எல்லாமே மாறிடுச்சு. EU, GU, USD எல்லாமே தான் மாறிடுச்சு டைமிங். ஸோ நோ ப்ராப்ளம். இது அரௌண்ட் மார்ச் மாதம் ஃபர்ஸ்ட் வீக் வரைக்குமே இந்த டைமிங் இருக்கதா செய்யணும். சரிங்களா? DXY பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் போன வீக்கில் ப்ரிவியூ என்ன நடந்தது? நம்ம எதிர்பார்த்த மாதிரியே மார்க்கெட் DXY பைஸ் தான் போச்சு. இதில் நமக்கு ஒரு சின்ன பயம், FOMC வருது, FOMC ரேட் கட் சொல்லிட்டாங்களே. ஸோ ரேட் கட் ப்ரைஸ் ஆல்ரெடி உள்ளே வந்துருச்சுன்னா நம்மளுக்கு பை ஆகுமான்னு பார்த்தோம். இப்போ இதுக்கு ஒரு மீனிங் சொல்லுவாங்கல்ல, ஆல்ரெடி ப்ரைஸ்ட் இன், மார்க்கெட் ஆல்ரெடி ப்ரைஸ்ட் இன் சொல்லுவாங்க. ஆல்ரெடி ப்ரைஸ்ட் இன்னா இப்போ ரேட் கட்டுன்றத அவர் எப்போ சொல்ல ஆரம்பிச்சார்? இண்டிகேஷன் ஜாக்சன் ஹோல் மீட்டிங்லேயே ஸ்டார்ட் பண்ணார். செப்டம்பர் ரேட் கட்ட, செப்டம்பரே தெரிஞ்சு போச்சு அக்டோபர் ரேட் கட்டும் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ இது ஆல்ரெடி ப்ரைஸ்ட் இன். ஸோ மார்க்கெட் ரேட் கட் வர வரைக்கும் வெயிட் பண்ணி பை ஆகணும்னு அவசியம் கிடையாது. DXY மிச்ச பேர்ஸ்லாம் செல் ஆகணும்னு அவசியம் கிடையாது. இப்போ ரேட் கட் வரத்துக்கு முன்னாடியே எனக்கு தெரிஞ்சு போச்சுன்னா அதுக்கு முன்னாடிலேருந்தே மார்க்கெட் பை ஆக ஆரம்பிக்கும். அதுதான் இங்கே நடந்துட்டு இருந்தது. ஐ மீன் இதை சொல்லல, மிச்ச பேரை சொல்கிறேன். இங்கே செல் ஆகணும். இங்கே பை ஆனது ஏன்றதுக்கு நான் ஃபஸ்ட்டு சொல்ல வரேன். ரேட் கட்னா ஒரு DXY செல்ஸ் ஆகணும். இங்கே பைஸ் ஆனதுக்கு ஒரே ரீசன் தான். இந்த ரேட் கட்டில் அவங்க சொன்னது சிம்பிள் திங், ஃபியூச்சரில் மேபி இன்ஃப்ளேஷன் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு ரேட் கட்டில் எதனா கை வைப்போம், ஹைக் ஆகலாம்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, நம்ம ரேட் கட்டுன்றது ஒரு லோனோடைய இன்ட்ரெஸ்ட்டை குறைக்கிறது தான். அந்த லோனோட இன்ட்ரெஸ்ட் ஃபியூச்சரில் ஸ்டேபிளாக இருக்காதுன்னும் போது அது ரேட் கட் ஆகியுமே பிரயோஜனம் இல்லை. ஓகே, ஸோ அதனால DXY வீக்கனிங் ஆகாது. ஐ மீன் இப்போ ரேட் கட்டோட டோன் கண்டினியூஷன் ஆகிட்டே இருந்ததுன்னா DXY வீக்கனிங் ஆகிட்டே இருக்கும்னு நம்ம சொல்லலாம். அந்த டோன் கண்டினியூஷன் ஆகிற மாதிரி தெரியல. அதனால தான் நான் உங்களை ரெண்டுமே பார்க்க சொல்லுவேன். 2 PM நியூஸ் வந்துடும், ரேட் ஹோல்டா ஹைக்கா இல்லை கட்டான்னு சொல்லிட்டு. அடுத்த ½ an hourல ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்ல தான் அவரோட டோன் நம்மளுக்கு தெளிவாக புரியும். அதனால தான் ஆல்ரெடி ஃபெடரல் ரிசர்வ்ல அவர் பேசின மீட்டிங்ஸ்லாம் உட்காந்து படிங்கன்னு சொன்னது. ஓகே, படிங்க மீன்ஸ் அந்த யூடியூப் வீடியோ போட்டிருப்பாங்க. ஜெரோம் பவுல் ஒரு 40 நிமிஷத்துலேருந்து ஒரு 55 நிமிஷம் அந்த மாதிரி தான் பேசுவார். அவ்வளோ நேரம் முக்கியம் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஒரு 5 minutes அவர் பேசுறாருல, நீங்கள் அப்போ ட்ரேட் எடுக்கிறது முக்கியமே இல்லை கைஸ். ட்ரேடை விட்டுருங்க. ட்ரேட் பண்ணுறதுன்றதை ஞாபகம் வச்சுக்காதீங்க. நான் சொல்கிறது அந்த டோன் உங்களுக்கு புரியணும். ஓகே, மறுநாள்லேருந்து நீங்கள் எப்படி மார்க்கெட்டை வியூ பண்ணுன்ற டோன் புரியணும். இல்லைனா வேஸ்ட்டு தானே. அந்த ஒரு 5 நிமிஷத்தில் நீங்கள் ஜெரோம் பவுல் சொல்கிறத கேட்டு டக்குன்னு அந்த ஒரு கேண்டிலை பிடிச்சி ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அடுத்த ஒரு மாதம் அடுத்த ரேட் கட் மீட்டிங் வர வரைக்கும் உங்களுக்கு அங்கே மார்க்கெட் என்ன நடக்குது டைரக்ஷன் புரியணும். ஓகே, அதுதான் மெயின் திங். ஸோ ப்ரீவியஸாக இப்போ என்ன வருஷத்துக்கு ஒரு 8 மீட்டிங் தானே வருது. ப்ரீவியஸ் 8 மீட்டிங்ஸ் எடுத்து பாருங்க, அவர் என்னெல்லாம் பேசியிருக்காருன்னு. இதெல்லாம் தான் மெயின் திங்கு. நீங்களே உங்களுக்கு ஒரு செல்ஃப் லேர்னிங் மாதிரி இப்போ ரேட் கட் வரப்போகுதுன்னா ஒரு ப்ரீவியூ தனியாக டிஸ்கார்ட் ஆரம்பிச்சுக்கோங்க உங்களுக்குன்னு சொல்லிட்டு அதில் போட்டு வைங்க. நான் இந்த ரேட் கட்டை இப்போ எதிர்பார்க்குறேன். இப்போ சைனாவோட டேரிஃப் வார்லாம் போயிட்டு இருக்கு. இந்த மாதிரிலாம் மார்க்கெட்டில் நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்கு. நான் என்ன பேர் பண்ணுறேன், EUவா, GUவா, கோல்டா இல்லை நாஸ்டாக்கா, அதுக்கேற்ற மாதிரி நான் ரேட் கட்டு எதிர்பார்க்குறேன். மார்க்கெட் செல்லாவும் பையாவும் எதிர்பார்க்குறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ப்ரிவியூ நோட் பண்ணி வைங்க. அது நடந்து முடிஞ்ச பிறகு என்னோட ப்ரிவியூ நான் நினைச்ச மாதிரி கரெக்டாக போச்சு, எதனால போச்சு, அதுக்கான கீ பாயிண்ட்ஸ் என்ன, ஜெரோம் பவுல் என்ன சொன்னாரு, இல்லை இந்த ஆப்போசிட்டா தப்பாயிடுச்சு, சரி ஏன் தப்பாச்சு, இது டெக்னிக்கலா ட்ரேட் கிடைச்சிதா இல்லையா, இது எல்லாத்தையுமே பாருங்க. அப்படிதான் நான் பண்ணுவேன். அதனால தான் எனக்கு கொஞ்சம் ஃபண்டமெண்டல்ஸ் அலைன் ஆகும், புரியும். இப்போ இந்த வாரமே EU, GU இது ரெண்டுமே நான் செல் போட்டிருப்பேன். ஓகே, டியூஸ்டேல நான் செல் வியூவா போட்டு இருந்திருப்பேன். ஆனால் எனக்கு வெனஸ்டே FOMC பார்த்துட்டு எனக்கு ஒரு சின்ன டவுட்டு, மேபி மாறி போயிடுச்சுன்னா DXY செல் ஆகிட்டு EU, GU பை போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு டெக்னிக்கலி என்னோட பயா செல்லு தான். ஃபண்டமெண்டலி மார்க்கெட்
இன்கேஸ் இயூஜியூ பை கொடுத்துருச்சுன்னா எனக்கு புரியலன்றதுனால நான் பற்றி ட்ரேட் பண்ணாமல் விலகி இருக்குன்றத டிஸ்கார்டில் போட்டிருப்பேன். புரியுதுங்களா? சம்டைம்ஸ் அப்படியே ஆகும். எனக்கு சீரியஸாக புரியல. என்ன புரியலன்னா, இன்ஃப்ளேஷனை கான்சன்ட்ரேஷன் பண்ணாமல் தான் ரேட் கட் பண்ணுறான். முன்னாடியே ப்ரைஸ் இன் ஆயிடுச்சு. நமக்கு தியரி எல்லாமே ஞாபகம் இருக்கும். ஆல்ரெடி நம்ம என்ன சொல்லுவோம், பை அட் த ரூமர் செல் அட் த நியூஸ். இதெல்லாமே ஞாபகம் இருந்தோமே சேஃப் மூவாக இருப்போமே. எஃப்ஓஎம்சிக்கு முன்னாடி நான் எடுத்து என்னோட பொசிஷனை வந்து நான் இதுவான்னு யோசிச்சுட்டு ஹோல்ட் பண்ணுறதுக்கு பதிலாக எஃப்ஓஎம்சி முடிஞ்ச உடனே நிறைய நேரத்தில் எஃப்ஓஎம்சி நைட்டே கூட ஸ்விங் ட்ரேடு கிடைக்கும். அதனாலே நான் உட்காந்து பார்த்துட்டு இருப்பேன். உங்களுக்குலாம் அதை சொல்கிறதுக்கு சொல்லாதது காரணம் என்னன்னா, ஸ்ப்ரெட்ஸும் ஒரு மாதிரி டிஃப்ரெண்டாக இருக்கும். ஓகே, நைட் டைமில். ஸோ நீங்கள் எப்படி என்ட்ரி பாயிண்ட் எடுப்பீங்கன்றது என்னால் சொல்ல முடியாத நேரத்தில். நீங்கள் வேணால் உட்காந்து பாருங்க ஸ்ப்ரெட்லாம் எப்படி ஏறுது இறங்குதுன்றது. எப்போவுமே அது இருக்கும் இந்த மார்க்கெட் க்ளோசிங் அப்போ. ஏன்னா எஃப்ஓஎம்சி வந்து மார்க்கெட் கொஞ்சம் நேரத்தில் க்ளோஸ் ஆகிடும். தென் எஃப்ஓஎம்சிக்கு ஆஃப்டர் டே அந்த தேர்ஸ்டே ஃப்ரைடேஸ் எல்லாம் எக்கச்சக்க ஸ்விங் ட்ரேட்ஸ் கிடைக்கும். இது எல்லாத்தையுமே நீங்கள் பார்க்கணும். மெயினாக நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ரிவ்யூ முடிச்சிடுறேன், அதுக்கப்புறம் ரிவ்யூ வரேன். சரி, DXY ப்ரீவியஸ் வீக்கில் இந்த ஒரு வால்யூம் இம்பேலன்ஸ் மார்க் பண்ணியிருந்தோம். ஓகே, நான் வந்து சார்ட்டில் போடும்போது தான் சொல்லியிருந்தேன். இது போன வீடியோவில் நான் சொல்லலை வால்யூம் இம்பேலன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு வந்து IFEC சொல்லியிருப்பேன், அவ்வளோதான். மார்க்கெட் ப்ரீவியஸ் வீக் ஃப்ரைடே இங்கே முடிஞ்சுது. இங்கேயும் தான் ஒரு IRL இருக்கு. அந்த IRலும் ஃபெயிலியர் ஆகலை. 1 2 3 ஃபேராடி கேப், அதுவும் ஃபெயிலியர் ஆகலை. இங்கே இருக்கக்கூடிய இன்வெர்ஷன், இங்கே இருக்கக்கூடிய வால்யூம் இம்பேலன்ஸ். எனக்கு எதுக்கு இந்த வால்யூம் இம்பேலன்ஸ் ரொம்ப பிடிக்கும்னா, அது ஒரு என்வாக் மாதிரி ஃபாரெக்ஸுக்கு பயங்கர மாதிரி ஆக்ட் ஆகும். ஒரு PDRA மேக்னெட் அது. ஓகே, ஸோ அங்கே உள்ள வரும்போது டியூஸ்டே லோ ஆஃப் த வீக் ஃபார்ம் ஆச்சு. பட் நான் வந்து எஃப்ஓஎம்சி இருக்கிறதுனால மேபி இந்த வீக் வந்து வெனஸ்டே லோ ஆஃப் த வீக்காக ஃபார்ம் ஆகிறது வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி தான் யோசிச்சேன். அதெல்லாம் நம்ம கணக்கு கிடையாது. எஃப்ஓஎம்சி வரும்போது நான் பார்த்துப்போம். இங்கே ஃபார்ம் ஆச்சுங்களா, ஜஸ்ட் 1 hour டைம் ஃப்ரேம் போங்க. இதுதான் மார்க் பண்ணி வச்சிருந்தோம் நம்ம டிஸ்கார்டில், ரைட்டுங்களா? அதே இடத்துல தான் சுற்றுச்சு. எஃப்ஓஎம்சி கேண்டில் மேலே போயிடுச்சு. இதுக்கு மேலே உங்களுக்கு ட்ரெண்டு கன்ஃபர்மேஷன் தான் வேணும். எஃப்ஓஎம்சி நியூஸ் வந்தோடனே ஃபுல்லாக மேலே போயிட்டானுங்க. இது ஃபுல்லாகவே அக்யூமுலேஷன், இது மேனிபுலேஷன் ஃபேஸ், MSS வித் PDRA டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்டார்ட். இதுக்கு யார் அலைன்மெண்ட் வருவா? DXYலேருந்து USDJPY. உடனே நீங்கள் USDJPY போகணும். கைஸ், இந்த வீக்ல இருந்து ட்ரேட் பிளான் லைட்டாக மாற்றிருக்கேன். நம்ம DXY பார்க்கும்போது USDJPY பார்த்துருவோம், அதுக்கப்புறம் கோல்டு போவோம். ஏன்னா எனக்கு கரோலேஷன் பேர் காமிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ தான் சரி. DXY நான் என்ட்ரி மிஸ் பண்ணிட்டேன், ஃபர்ஸ்டே சொல்லிடுறேன். நான் அலாரம் வச்சிருந்தேன் IRL வந்து இங்கே தொடரும்னு சொல்லிட்டு. மார்க்கெட் அங்கே வரல. ஓகே, நான் அதை பார்க்கறதுக்கும் மிஸ் பண்ணிட்டேன். டியூஸ்டேவோட லோ வந்து வெனஸ்டே ஸ்வீப் பண்ணிருக்கு. பேஸ்ட் ஆன் IRL நம்ம என்ட்ரி எடுப்போம். IRLனா எல்லாரும் ஃபேர் வேல்யூ கேப், ERLனா நம்ம ஸ்வீப்ஸ் ERL சொல்லுவோம். பாடி க்ளோஸ் வந்து வெளியில இருக்கக்கூடாது. இந்த விக்கு ஸ்வீப் அடிச்சுட்டு பாடி க்ளோஸ் உள்ள போய் முடியணும். அதுதான் லிக்விடிட்டி அண்ட் அப்பதான் அதர் சைடு மார்க்கெட் தள்ளும். ப்ளஸ் இங்க வந்து உங்களுக்கு ஈக்குவலைஸ் தான் இருக்கு. தாராளமா இது நீங்க ஷோர் ஷார்ட் டார்கெட்டா வச்சிடலாம். ஓகே, டியூஸ்டே ஸ்வீப்டு பை வெனஸ்டே. பட் DXYல பார்த்துருப்பீங்க டியூஸ்டே தான் லோ ஆஃப் த வீக். அப்போ டியூஸ்டேவும் வெனஸ்டேவும் ஹையர் லோ, USDJPYல டியூஸ்டே வெனஸ்டேவும் லோவர் லோ. இட்ஸ் SMT, பாசிட்டிவ் கொரலேஷன் பேர் இவங்க ரெண்டு பேருமே. டைரக்ட்லி 1 hour 4 hours நான் பார்க்க மாட்டேன்னு இல்லை, நான் 4 hours பார்ப்பேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் 4 hours பார்த்துக்கோங்க. நான் குழப்ப விரும்பல, அதனால தான் எப்பவுமே நான் உங்களுக்கு டேரெக்டாக 1 hours போயிடுறேன். ஓகே, 1 hours அலைன்மெண்ட் சுத்தமாக புரியலனா தான் 4 hours நீங்கள் போங்கன்னு சொல்லியிருக்கேன். சரி, அட் த சேம் டைம் டியூஸ்டே டு வெனஸ்டே இது எல்லாமே எனக்கு அமைஞ்சிருச்சா? FOMC கேண்டிலா? தென் இங்கேயும் இந்த FOMC கேண்டில், டீப் த டவுன், ஆர்டர் பிளாக், பர்ஃபெக்ட் என்ட்ரி. கைஸ், நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் 12 AM to 12 PM தான் என்ட்ரிஸ் பார்ப்பேன். பட் அது யாருக்கு? கோல்டு, யூரோ, GBPக்கு. AUD, NSD, USDJPY என்னான்னு சொல்ல முடியாது. ஏன்னா அது ஏஷியன் பேர்ஸ். அதுக்கு நீங்கள் இந்தியாவில் வந்து இயர்லி மார்னிங் கூட பார்த்து தான் ஆகணும். எப்போ வேணாலும் என்ட்ரி போவோம். அது லண்டனில் போவோம், இயர்லி மார்னிங் போவோம். நான் நிறைய வாட்டி பார்த்துருக்கேன். இந்த ஏஷியன் பேர் ஸ்ட்ரேட் பண்ணுறது மட்டும் கொஞ்சம் வெறுப்பாக இருக்கும். ஏன்னா அதில் USD கலந்து வந்துடுது. நீங்கள் ஏஷியனும் பார்க்கணும், யூஎஸும் பார்க்கணும். சம்டைம்ஸ் லண்டன்லேயும் என்ட்ரி போகும். ஓகேங்களா? ஏஷியன் பேர்ஸ் மட்டும் எப்பவுமே என்ட்ரி கிடைச்சாலும் எடுத்துக்கோங்க. மேக்ஸிமம் நான் அவாய்ட் பண்ணுறது அந்த மார்க்கெட் க்ளோசிங் டைம் என்ட்ரி வரும் பாருங்க. 14, 15 அந்த மாதிரிலாம் வரும்போது தான் நான் யோசிப்பேன். 16, ஒரு 18 தான் ஏஷியன் மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகும். அதாவது நியூயார்க்ல 18னா ஈவினிங் 6 மணி அவங்களுக்கு. அதுல இருந்து நான் பார்ப்பேன். ஓகேங்களா? உங்களுக்கு அது மேபி ஒரு மார்னிங், ஏர்லி மார்னிங் அந்த மாதிரி வரும். சரி, இங்கே மார்க்கெட் ஆப்பாச்சா? பர்ஃபெக்ட் என்ட்ரியில் இதெல்லாம் நான் மிஸ் பண்ணுறேன்னு சொன்னேன். இங்கே கண்டினியூஷன் கொடுத்துருங்க. இதுல இருந்து ப்ளஸ் எனக்கு இந்த ரோஸ்லாம், இந்த PDRSலாம் எல்லாமே வந்து கில் ஜோன்ஸ்ல உருவாச்சுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த பேக்கெட் எல்லாம் கில் ஜோன் வரும்.
அந்த ஓபி பவர்ஃபுல்லானது காரணம் சிங்கிள் கேண்டில் ஆர்டர் பிளாக் அதுக்குள்ள தான் மிச்ச கேண்டில்ஸ் ஹோல்ட் ஆகுது. ஓகே 5.7 ஆர்ஆர் ஆஃப்டர் த எஃப்ஓஎம்சி யூஎஸ்டிஜிஎஃப் இந்த மாதிரிலாம் கொடுக்கறதுக்கு 2-3 நாள் ஆகும். ஒரே நாள் அடிச்சுது 23 அண்ட் ஈஸியாக முடிச்சுது. 24 ஹவர்ஸ் ஆகல, நம்ம 2 டே கணக்கு வரலாம், பட் 24 ஹவர்ஸ் ஆகல. சீரியஸ்லி சூப்பர் என்ட்ரி இது. 5.7 ஹவர்ஸ் ஸ்விங் ட்ரேட்ல தாராளமாக போதும். இது என்ன டார்கெட்னா இதை டார்கெட் பண்ணுங்க. எப்போவுமே விற்க மாட்டேன். ஃபர்ஸ்ட் பாடி தான் டார்கெட். ஓகே, ஸோ அங்கே போய் மார்க்கெட் கரெக்டாக ரீச் பண்ணி முடிச்சது. எல்லாமே விட்டுறலாம். DXY கோல்டு பார்க்கலாம். கோல்டு நான் சின்ன தப்பு மட்டும் பண்ணிட்டேன். அக்செப்டட். ப்ரீவியஸ் வீக்கில் பார்க்கும்போது எல்லாருக்கும் 5000 போய் டேப் ஆனால் சேல்ஸ் பாருங்கன்னு சொல்லியிருப்பேன். பட் அது வந்து 5000 டேப் ஆகலை பிகாஸ் ஆஃப் த எஸ்எம்டி வித் த XAGUST. அதை நான் பார்க்கல. $20-25 ஃபுல்லாக கோல்டில் ஸ்விங் ட்ரேட்ஸ் எடுக்கலன்னா அதோட பெரிய முட்டாள்தனம் வேறு எதுவுமே கிடையாது. ஏன்னா உங்களுக்கு ஈஸியர் ஸ்விங் ட்ரேட்ஸ்ன்றது கோல்டில் கண்டினியூஸாக ஃபார்ம் ஆகிட்டே இருந்தது. சி வெனஸ்டே 22 அக்டோபர் ஸ்வீப் பண்ணலை, ஜஸ்ட் 23. இங்கே 22 டேட் ஸ்வீப்டு பை 23. ஈஸியா எஸ்எம்டியா? இப்போ நான் 4 ஹவர் போவேன். எனக்கு IRL தொடர்ந்தா நான் 4 ஹவர் போயிடுவேன். டேரெக்டாக 1 ஹவர் நம்ப மாட்டேன். ரைஸ் ஃபுல்லாக ஃபாலோ ஆச்சா? ஆர்டர் ஃப்ளோ இங்கே தான் இருக்குது. எஸ்எம்டி இருக்கிறதுனால நம்ம இந்த ஃபீச்சர்ஸ்லாம் போகணும்னு வெயிட் பண்ண மாட்டோம். ப்ரீவியஸ் நான் ஒரு காலத்தில் பண்ணிட்டு இருந்தேன். இங்கே போய் டேப் ஆகும், இதில் போட்டு உட்காந்துருப்பேன். நான் இங்கே எடுத்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். வரும் எனக்கு அப்புறம் புரியாது ப்ரைஸ் என்ன பண்ணுது ஏது பண்ணுது சுத்தமாக புரியாது. இந்த எஸ்எம்டி ஐசிடிலாம் படிக்கிறதுக்கு முன்னாடி சொல்கிறேன். ஓகே, IFEG. ஓகே, உங்களுக்கு கரெக்டாக அந்த IFEG கீழே வந்து பாடி க்ளோஸ் வச்சுட்டு அப்புறம் தான் போய் டேப் ஆகணும். இந்த கேண்டில் டேப் ஆச்சு. அதுவும் உங்களுக்கு அந்த கேண்டில் தேவையே இல்லை. நீங்கள் உள்ள ட்ரேட் வரும்போது அதெல்லாம் ஏஷியன் மார்க்கெட் நீங்கள் பார்க்க கூட மாட்டீங்க. லண்டன் டைம் வரும்போது உங்களுக்கு எல்லாம் முடிஞ்சு போய் தான் இருக்கும். மெயின் திங் டிபி சொல்லிடுறேன். ஒன்றும் பண்ணல, ப்ரீவியஸ் வீக் லோ டார்கெட் வச்சுருந்தேன். இதெல்லாம் கூட ஈஸி டார்கெட். ஓகே, 1 2 3 ஈக்குவல் லோஸ். வால்யூம் இம்பேலன்ஸ், வீக்லி ஓப்பனிங் கேப், அது என்வாக். ஓகே, அதுவும் பார்த்துக்கோங்க. இந்த ட்ரேட் தான் ஈஸி ட்ரேட். இது வரைக்கும்னா 3 RR. இது ஃபுல்லாக போது 4 சம்திங் 5 RR வருது. இதுலேயும் நிறைய பேருக்கு டவுட் வரும், நம்ம எக்ஸாக்டாக அங்கே புக் பண்ணியிருக்க முடியாது, அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருப்போம்னு சொல்லிட்டு. ஈஸி கைஸ். இந்த ஃபேராலி கேப் இருக்குல்ல, இந்த ஃபேராலி கேப் ரியாக்ட் ஆகாமல் எங்கள் பாடி க்ளோஸ்லாம் வச்சோட நான் க்ளோஸ் பண்ணுறேன். ஏன் அப்போ இங்கே போயிட்டு திருப்பி வெயிட் பண்ண மாட்டீங்கன்னா எனக்கு விருப்பம் கிடையாது. என்னோட RR எனக்கு 5 போது எனக்கு தெரியாது, மினிமம் நான் புக் பண்ணோம். அது ஒவ்வொருத்தரோட விருப்பம். சைக்காலஜிக்கல் RR நீங்கள் வச்சுக்கலாம். இல்லை டெக்னிக்கலாக பார்க்கும்போது நான் என்னோட ப்ராஃபிட்ஸ் வந்து குறைக்க விரும்ப மாட்டேன். மேலே ஃபுல்லாக போயிட்டு வரணும்னு நான் வெயிட் பண்ண மாட்டேன் சீரியஸ்லி. ஓகே, ஸோ நான் இங்கே பாடி க்ளோஸ் வச்சோன்னே எக்ஸிட் ஆகிடும் ஈஸி. தத்திரி இந்த ட்ரேட் யாராவது மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அடுத்து கண்டினியூஷன் நல்லா புரிஞ்சுக்கோங்க. கண்டினியூஷன் ஆஃப் ட்ரேட்ஸ் நீங்கள் எப்போ எடுக்கணும்? மேலே இருக்கக்கூடிய ஆர்டர் ஃப்ளோஸ் எல்லாமே ஃபில்டாக இருக்கணும். ப்ளஸ் உங்களுக்கு மார்க்கெட்டோட டிஓயில் பெண்டிங்கில் இருக்கணும், இல்லைன்னா எடுக்கக்கூடாது. பெண்டிங்கில் இல்லாமல் அடுத்த டிஓயில் நகரன்றது நம்ம சொல்லக்கூடாது. ஓகே, ரொம்ப ரொம்ப ட்ரெண்டிங் மார்க்கெட்டில் தான் எப்போவுமே ஒரு டிஓஎல் பெரிய டிஓஎலாக இருந்தாலுமே அதை முடிஞ்ச உடனே திருப்பி கண்டினியூஷன் அப்படியே நடக்கும். ஃபுல் ரீட்ரேஸ்மெண்ட் வந்துட்டு நடக்காது, சரிங்களா? பட் இங்கே அந்த மாதிரி நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. மார்க்கெட் ஒன்றும் அவ்வளோ ட்ரெண்டிங்காலாம் மாறல. இது நார்மல் தான் கோல்டுக்கு, ஏன்னா நம்ம கவுண்டர் ட்ரெண்டில் இருக்கும். இப்போ இந்த ஃபீச்சர் எல்லாரும் மார்க் பண்ணுவீங்க. பட் டேப் ஆனது எல்லாமே நான் சொல்லக்கூடிய அந்த டிடிஓக்கு முன்னாடி தான். ஸோ அப்போ எனக்கு டிடிஓ வரணும். இந்த ஆர்டர் ஃப்ளோ வித் இந்த IOFD எடுத்துக்கோங்க. ஓகே,
ஸோ இதான் வந்து 23 கரெக்டாக டிடி வரும்போது இது ஒரு என்ட்ரி. இது கொஞ்சம் கஷ்டம். நீங்கள் உள்ள வந்து முன்னாடியே பார்த்துருந்தா நீங்கள் பண்ணலாம். கரெக்டாக சார்ட் நான் அப்போ தான் தரப்போனா அப்போ முடியாது, கொஞ்சம் கஷ்டம். பட் இது நல்ல என்ட்ரி. 4 ஓகே. ஸோ கோல்டில் வந்து 2 என்ட்ரிஸ் இருந்தது. இந்த 2 என்ட்ரியும் நான் எடுத்துட்டு லாஸும் பண்ணேன். ஆஃப்டர் த எஃப்ஓஎம்சி ஒரு டே ஐஆர் நம்பி ஏன் அதை எடுத்தன்றதே சொல்கிறேன். ஏன்னா இங்கே போயிட்டு மார்க்கெட் ஹிட் ஆகலை இந்த லோவை இங்கே வச்சுட்டு போயிருந்தது இல்லை. அதனால எனக்கு இதில் திருப்பி மார்க்கெட் ஒரு கண்டினியூஷன் கொடுக்கும் ஜர்ஸ்டே எடுத்தேன். வெனஸ்டே மீன்ஸ் அப்போ தொட்டுது. பட் ஃப்ரைடே வந்து நான் எடுத்துருக்க மாட்டேன். நான் ஜர்ஸ்டே நம்பி எடுத்தேன். இந்த இடத்துல கைஸ் இந்த ஃபேராலி கப் எடுத்து இது ஒரு லாஸ். டேப் ஆச்சு. ஓகே, அது ஒரு லாஸ் ஆச்சு. இப்போ மார்க்கெட் கன்சல்டேஷனை சுற்றிட்டு இருக்கு. நான் எதிர்பார்க்குறேன், ஏன்னா மார்க்கெட் இப்போ பிடிஆர் தான் இருக்குது கோல்டு. ஸோ கம்மிங் வீக்கில் எதனா இருக்கும்ன்றது எதிர்பார்க்குறேன். அட் த சேம் டைம் எல்லாருமே 5000 இருக்க தோணுச்சிருக்கீங்க. பட் மார்க்கெட் 5000 இருந்தாலுமே எனக்கு பைஸ்க்கு என்ன சப்போர்ட் இருக்குன்றத நான் கேட்குறேன். புரியுதுங்களா? சீயிங் திஸ் ஆஸ் எ ரேஞ்ச். கோல்டுக்கு மட்டும் இப்போ ப்ரிவியூ சொல்லிடுறேன் பாருங்க. இது ரேஞ்ச். அட் த சேம் டைம் இதுவும் ரேஞ்ச் தானே. இதை விட்டுருங்க. இந்த கேண்டில் எடுத்துக்கோங்க. இந்த கேண்டோட ஐஸ் எடுத்துட்டான். ஸோ இப்போ இது எடுக்கணும் தானே. கம்பேர் பண்ணுங்க வித் எக்ஸ்சேஞ்ச் யூஎஸ்டி. எக்ஸ்சேஞ்ச் யூஎஸ்டியோ ரொம்ப அப்படியே ஒரே மாதிரி காரலேட்டடாக வராது. ஏன்னா சில்வர் வந்து மோர் வாலடைல் இந்த கோல்டு. பட் இந்த டேர்ம்ஸ் ஆஃப் பர்சன்டேஜ் உங்களுக்கு அது போகிறது பாயிண்ட் போகிறதுன்னும் போது கோல்டோட வேல்யூவேஷன் அது வராது. அதனால தான் சில்வர் ட்ரேட் பண்ண மாட்டோம். வேல்யூவேஷன் வந்து கோல்டுக்கு அதிகம். இதை எடுத்துக்கோங்க. இந்த கேண்டில் பாருங்க, 28 அக்டோபர். அதே தான் இங்கே 28 அக்டோபர். ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கு, தெரியுதா அந்த 2 கேண்டிலுக்கும்? அதனால தான் ரொம்ப பெருசாக கம்பேர் பண்ணி பார்க்காதீங்க, புரியாதுன்னு சொல்றது. ஓகே, இதே எடுத்துக்கோங்க. இதெல்லாம் 23 இங்கே எங்கே இருக்கு? ஸோ இப்போ இங்கே எஸ்எம்டி இருக்கான்னு கேட்டால் பெருசாக எதுவும் எஸ்எம்டி இல்லை. அதான் நோட் பண்ணி பாருங்க. 23 24 இங்கே எடுத்தாச்சு, ஃபுல்லாக எடுத்தாச்சு. நமக்கு இங்கே வந்து இது வரைக்கும் கீழே செல் எஸ்எம்டி இருக்கு. எஸ்எம்டி இல்லைன்னு சொன்னது பைக்கு. ஓகே, ஆமாம் தெரியாமல் சொல்லிட்டேன், பைக் கிடையாது. எனக்கு இங்கே கோல்டில் ப்ரிவியூ செல்ஸ் தான் ஸ்டில். ஓகே, அப்படி பைஸ் ஆகுதுன்னா சேஞ்ச் ஆகிக்கலாம். சரி, இப்போ இந்த டார்கெட்லாம் முடிஞ்சுது. எங்கே போனோம்? திஸ் மை டார்கெட். அது இன்னொரு வீக்கோட லோன் நினைக்கிறேன், பார்த்துடலாம். இல்லை, இங்கே இருக்கா? ஓகே, இங்கே இருக்கு. ஓகே, நோ ப்ராப்ளம். இதான் ட்ரேடு. 4 ஹவர்ஸில் பாருங்க. இதுதான் இப்படிதான் இருக்கீங்க. இங்கே போயிட்டு தேவையில்லாமல் ஓவர் அனலைசிஸ்லாம் பண்ணாதீங்க, பெஸ்ட். ஓவர் அனலைசிங் மீன்ஸ் நிறைய பேர் இந்த ஐஎஃப்இ எடுப்பீங்க. ஏதோ எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன், இப்படி எடுத்து பார்ப்போம். நம்ம இப்படி ஒன்று ஆர்டர் பிடிப்போம், எல்லாமே டேப் ஆகிட்டு போகுதுன்னு சொல்லிட்டு. இது எப்போ தெரியுமா? இந்த ஐயை இன்வாலிடேட் பண்ணதுக்கப்புறம் ஆனால் பாருங்க, திருப்பி ரீட்ரேஸ்மெண்ட் வந்தால் ஒரு செல்ஸ் பைஸ் போகும். ஓகே, இந்த ஐயை இன்வாலிடேட் பண்ணிட்டு திருப்பி ரீட்ரேஸ்மெண்ட் வந்தால் தாராளமாக பாருங்க, நான் என்னன்னு சொல்ல, இந்த ஐஸ் எடுத்துக்கலாம், போகலாம். அப்படி இல்லைன்னா அம்மன் செல்ஸ் மட்டும் பாருங்க. இங்கே தான் ஏன் பண்ணுறோம். ஒன்னாசத்தை பார்த்தா நல்லா தான் இருக்குது. மார்க்கெட் முடியும் போது கொடுத்துருக்கு. பட் லண்டன் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். நான் இதெல்லாம் நம்ப மாட்டேன். ஓகே, லண்டன் வரட்டும். சி தட்ஸ் இட். EU நல்ல வீக். போன வீக்கோட EU இது போன வீக் ஏன் ஒர்க் ஆச்சுன்ற எல்லாருக்கும் காமன் திங்கோ நான் சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்க. சரி, உங்களுக்கு மார்க்கெட் மண்டே வரும்போதே பிடிஆர். எந்த பிடிஆர்? ஓபி, எஃப்இஜி, ஐஎஃப்இஜி எல்லாமே இருக்கு. இது பிபிஆர்னு சொல்லுங்க, என்ன வேணாலும் சொல்லுங்க. மார்க்கெட் லோவர் லோ இந்த ப்ரீமியம் வித் த ஓபி. இந்த ஸ்ட்ரக்சர் ஆல்ரெடி எஸ்எம்டி. 7th October to 17th October lower high. Here 7th October swept by 17th October higher high. நான் இப்படி போடணும், அப்படி போட மாட்டேன். நான் லிக்விட் ஸ்பீப் ஆன மாதிரி எடுத்துப்பேன். ஓகே, கரெக்டாக போய் டேப் ஆனது மண்டே. வெயிட் அ மினிட். மண்டேவும் நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம், டியூஸ்டே ட்ரேட் பண்ண போகிறது கிடையாது. இதை மார்க் பண்ணுங்க.
இந்த லிக்விடிட்டி தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எஃப்ஓஎம்சி கைஸ், இது ஃபால் கொடுத்துருச்சா? ஃபர்ஸ்ட் நீங்கள் பண்ண வேண்டிய வேலை ஸ்ட்ரக்சருக்கு 0.5 போட்டோம். டிடிஓ டைமில் தான் போகுது. ஓகே, ஸ்ட்ரக்சருக்கு 0.5 போட்டோம். என்ட்ரி டைப் சிஇயோட 0.5 வச்சுக்கோங்க. ஓகே, இதை வச்சுக்கோங்க. இதை தவிர்த்து ஓபி பாருங்க, ஆனால் 1 ஹவரில் பார்க்காதீங்க, 4 ஹவர்ஸில் பாருங்க. பெரிய ஃபேராலிக் மார்க்கெட்டை கிரியேட் ஆகும்போது அதனுடைய ஹையர் டைம் ஃப்ரேம்ல ஓபி பார்க்கறது நல்லது, அதே டைம் ஃப்ரேம்ல சிஇ பார்க்கறது நல்லது. சிம்பிள். நீங்கள் டிடிஓ டைம் எடுக்கலாம் கூட, மறுபடியும் எடுத்துருக்கலாம் 1 o'clock. சரி, அப்போ மிஸ் பண்ணுறீங்கன்னா கூட ஐஎஃப்இஜி கீழே மார்க்கெட் வந்துட்டு அதுக்கப்புறம் டேப் ஆகுதா 4 o'clock. எஸ்எல் எவ்வளோ சைஸ் எல்லாம் பார்க்கவே கூடாது. சரிங்களா? ஸ்விங் ட்ரேட்லனா இங்கே 173 எஸ்எல் வருது, 500 கூட எஸ்எல் வரட்டும். எஸ்எல் எவ்வளோன்னு பார்க்கக்கூடாது, ஆர்ஆர் எவ்வளோன்னு தான் பார்க்கணும். எஸ்எல் உங்களுக்கு அதிகமாக வருதுன்னா மார்க்கெட்டில் மூமெண்டம் அதிகமாக இருக்கு, அதுக்கேற்ற மாதிரி டிபிஎம் போகும். ஓகே, இது வந்து 4.5 ஆர்ஆர். உங்களுக்கு அரௌண்ட் எவ்வளோ வந்திருக்கு? 4.2 ஆர்ஆர் வந்திருக்கு. உங்களுக்கு இங்கே தான் ஆவரேஜிங் ஆகுது. நான் தாராளமாக 3 ஆரில் வெளியே வந்துடுவேன், நான் ஹோல்ட் பண்ண மாட்டேன். நான் ஏன் ஹோல்ட் பண்ண மாட்டேன்னா வீக் முடிய போகுது. ஸோ இப்போ நீங்கள் இந்த எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட்ஸ்லாம் வேணும்னு நான் ஆசைப்படல. எனக்கு அந்த டைமிங்குள்ளார ஒரு ப்ராஃபிட்ஸ் கிடைச்சதா நான் க்ளோஸ் பண்ணிடுவேன், என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ அது. ஓகே, ஜிபிபி ஃப்ரைடே பீரியடில் போய் முடிஞ்சது. ஐஎஃப்இஜி ஓகே, ஃப்ரைடே ப்ளஸ் மண்டே 2 ஐஸுமே எடுத்தாச்சு. டியூஸ்டே ஐ ஆஃப் த வீக்கா? ஓகே, சரி. அட் த சேம் டைம் எஸ்எம்டிக்கு சொல்கிறேன், டியூஸ்டே லோ ஆஃப் த வீக், இங்கேயும் அதே தான். இல்லை எஸ்எம்டி இல்லை, எஸ்எம்டி பார்க்க வந்து எஸ்எம்டி இல்லை, விட்டுலாம். எல்லாமே டியூஸ்டே தான், இங்கேயும் டியூஸ்டே தான் நினைக்கிறேன். சரி, 1 ஹவரில் என்ட்ரி எடுக்கும்போது பார்க்கலாம் சார் நான் எஸ்எம்டி இருக்கான்னு. ஃப்ரைடே 8 AM. டியூஸ்டே ஹை. ரொம்ப சின்ன எஸ்எம்டி. டியூஸ்டேவோட 1 o'clock வந்து ஸ்வீப் ஆயிருக்கு 13ஆல. அதாவது மதியானம் சாரி ஏஎம் 1 o'clock, பிஎம் 1 o'clock ஸ்வீப் ஆயிருக்கு இயூல. இது ஏஎம் 1 o'clock, பிஎம். இப்படி ஒரு எஸ்எம்டி இருக்கு. ஆனால் எஸ்எம்டி தான், நீங்கள் தாராளமாக எடுக்கலாம், அது ஒரு கான்ஃபிடென்ட்ல. ஓகே, இதுக்கு எஸ்எம்டிக்கு வந்தது காரணமே, இப்போ நம்ம இங்கே எஃப்ஐஜி வைப்போம் கரெக்டுங்களா? இது நல்ல செட்டப், நீங்கள் எடுத்து பாருங்க. இது ஃபுல்லாகவே நீங்கள் ஈஸியாக ஏன் அப்படின்னு மார்க் பண்ணுவீங்க, இப்படி தானே வரும். ஸோ அப்போது பேசிக் திங் எடுத்துகிட்டு வந்து இங்கே தான் வைப்போம் டேப் ஆகணும்னு சொல்லிட்டு. பட் இப்போ இங்கே எடுக்க மாட்டோம், எடுத்தா இங்கே ஒரு லாட் போடுவோம், இல்லை இங்கே ஒரு லாட் போடுவோம், அந்த மாதிரி 50-50 இது எடுக்கலாம். ஏன்னா டிஓஎல் பெண்டிங்கில் இருக்கான்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும், மெயின் திங் அதுதான். யூரோவில் தாராளமாக டிஓஎல் பெண்டிங் இருந்தது, ஜிபிபியில். காரணம் இது வீக்லி லோஸ், ஈக்குவல் வீக்லி லோஸ். இந்த 2 லோஸும் கன்ஃபார்ம் மார்க்கெட் எடுக்கும், அது ஒரு பெண்டிங்கு. ப்ளஸ் ஆர்டர் ஃப்ளோ இங்கே டேப் ஆகணும்னா இங்கே டேப் ஆகிடுச்சு, ஸோ அது பிரேக் அவே கேப்பு. ப்ளஸ் இங்கே எனக்கு டேப் ஆகிற டைம் வந்து 12. இதெல்லாம் பார்க்கும்போது அந்த எஸ்எம்டி சப்போர்ட் ஆகுது, அதுக்காக தான் நான் எஸ்எம்டி பார்க்க போனேன். ஓகே, எது இருந்தாலும் சரி கைஸ், டிஓஎல் பெண்டிங்கில் இருக்கணும். டிஓஎல் பெண்டிங் இல்லாமல் நீங்கள் ட்ரேட் எடுத்து யூஸ் இல்லை. இது எல்லாமே ஆஃப்டர் த எஃப்ஓஎம்சி தான், இல்லை பிஃபோர் த எஃப்ஓஎம்சி டியூஸ்டே. இதுதான் மிஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு போட்டிருந்தேன்ல, இது நீங்கள் எடுக்கணும். இது நான் காமிக்கிறதுக்கு இன்னொரு பெரிய ரீசன், 438 எஸ்எல் இருக்குது. எஸ்எல் இவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் என்ட்ரி எடுக்காம விடக்கூடாது, உங்களுக்கு ஆர்ஆர் தான் கணக்கு. ஓகே, ட்ராடவுன் தான் கணக்கு. இதிலேருந்து ஃபாலோ ஆன் பண்ணுங்க எஃப்ஓஎம்சி. எஃப்ஓஎம்சி முடிஞ்ச உடனே 4 ஹவர்ஸில்
பிரேக்கர், சாரி பிரேக்கர் இல்லை ஓபி, தென் அது 1 ஹவர்ல வந்து எடுத்து பாருங்க. 1 ஹவர்லையும் ஃபேராடே கேப் கம்பைன்டு வித் ஓபி தான் நான் போவேன். ஃபேராடே கேப்ல கம்பைன் ஆகாத ஓபி போய் நான் மார்க் பண்ணிட்டு வெயிட் பண்ண மாட்டேன். இது போல இங்க வந்து மார்க் பண்ணிட்டு வெயிட் பண்ண மாட்டேன், கம்பைன் ஆனால் தான் போவேன். பட் இந்த என்ட்ரி என்னை பொறுத்த வரைக்கும் நான் எடுக்க மாட்டேன். ஏன்னா நான் மெயினாக பார்க்குற டிபி இதுதான். அந்த டிபியில் எஃப்ஓஎம்சி ரீச் தெரியுதா? ஸோ மறுபடியும் அங்கே போய் டேப் ஆகிட்டு எனக்கு வருமானலாம் தெரியாது. இதை வேணால் யூரோட நான் ட்ரை பண்ணலாம். நான் யூரோட ட்ரை பண்ணியிருந்தோம்ல எஃப்ஓஎம்சி இந்த கேண்டில், ஆஃப்டர் த எஃப்ஓஎம்சி தான் எங்கள் ட்ரேடு கிடச்சிது. இதில் எடுக்கலாம். ஏன்னா எனக்கு இங்கே பெண்டிங் ரீசெண்டாக ஈக்குவல் லோ வந்து டேல ஃபார்ம் ஆச்சு. இது தேர்ஸ்டே ஒன்று, டியூஸ்டே ஒன்று. ஓகே. ஸோ நான் இங்கே என்ன என்ட்ரி போவேன்னு கேட்டேன்னா நான் தாராளமாக ஈவு தான் போவேன், ஜியோ போக மாட்டேன். இதெல்லாமே இருக்குல்ல, அலைன் ஆகுது. ஓகே, ஆஃப்டர் த எஃப்ஓஎம்சி ஈவில் ஒரு நல்ல என்ட்ரி, யூஎஸ்டி ஜேபிஓலையும் ஒரு 5 6 அது நியர்லி என்ட்ரி. ஸோ நீங்கள் ஒன்று ஈவில் எடுத்துக்கலாம், இல்லை யூஎஸ்டி ஜேபிஓவில் எடுத்துக்கலாம். யாராவது என்ன மாதிரி கோல்டு எடுத்துருந்தீங்கன்னா லாக் பண்ணியிருப்பீங்க. ஏயூடி இது இஆர்எல் டு இஆர்எல் மாடல். ஸ்வீப் கொடுத்தாங்களா, க்ளோஸ் வச்சு அப்ளிகேஷன் லோ உள்ளார க்ளோஸ் வச்சு. மெயின் திங் எஃப்ஓஎம்சி ஐ ஆஃப் த வீக் ஃபார்ம் ஆயிருக்கு, ப்ளஸ் வீக்லி ரிவர்சல்லையும் கன்சிடர் பண்ணுவோம் எஃப்ஓஎம்சி இந்த மாதிரி பண்ணுச்சுன்னா. சேம் டைம் என்எஸ்டி யூஎஸ்டி கேண்டில் 9th அக்டோபர் முடிஞ்சுதா உங்களுக்கு வேலை? எஸ்எம்டி கைஸ் 9th அக்டோபர் ஸ்வீப் ஆகல, 29th அக்டோபரால. இங்க 9th அக்டோபர் ஸ்வீப் ஆயிருக்கு 29th அக்டோபரால. ஓகே, ஃபர்ஸ்ட் டிபி இது சரிங்களா, அப்புறம் தான் அந்த டிபி. இதெல்லாம் கொஞ்சம் ஏன்னா அது ஆல்ரெடி வந்து ஸ்வீப் அடிச்சுட்டு உருவானோம் தான், கொஞ்சம் பொறுமையாக தான் வரும். நமக்கு இருக்கிறது 2 நாள் தான் ஆஃப்டர் எஃப்ஓஎம்சி. இங்கே தாராளமாக நான் வச்சது கேப் வரணும்னு சொல்லிட்டு. ஓகே, எஸ்எம்டி ஸ்வீப் இதெல்லாம் பார்த்துட்டீங்களா? ஏஎம்டி இது தெரியுதா? அக்யூமுலேஷன், மேனிபுலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாமே எஃப்ஓஎம்சி தான் பண்ணுச்சு. ஓபி மார்க் பண்ணுறேன். ஃபிப்னா வேணாம் கைஸ், அதை உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ப்ரீமியம் இந்த ஓபி எடுக்கிறது உங்கள் விருப்பம், அப்படியே நீங்கள் எடுத்துக்கலாம். நான் தான் சொன்னேன்ல 1 ஹவர்லன்னு இல்லை, எந்த டைம் ஃப்ரேமில் நீங்கள் என்ட்ரி பார்க்க போறீங்கன்னா அந்த டைம் ஃப்ரேமில் பெரிய ஃபேராடி கேப் இருந்ததுன்னா அதோட சிஇல என்ட்ரி போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா அதோட பிக்கர் டைம் ஃப்ரேமில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓபி கிடைக்கும். இதெல்லாம் ஐசிடி சொன்னாரான்னு கேட்டால் எனக்கு தெரியாது, நான் வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். $12 டேப், 1 டேப். ஓகே, 2 வாட்டி டைம் வந்துருக்கு. இங்கே டீப்பாக டவுனே போயிருக்கு. அவ்வளோதான் கைஸ், இதெல்லாம் தான் கைஸ் என்ட்ரி. உங்களுக்கு எஸ்எம்டியாக வந்துருச்சு, இதுக்கு மேலே நீங்கள் டவுட் பட எதுவும் கிடையாது. இதுவும் பார்த்துடலாமா? ஸ்ட்ரக்சர் மாறின மாதிரி இருக்குது. வெனஸ்டே 3 AM 13 3 13 எப்படி இருந்தாலும் இது ஹையர் ஐ தான். ஓகே, நீங்கள் எடுத்துகிட்டு வந்து 13 தான் கனெக்ட் பண்ணி பார்த்தா 13 அங்கே இருக்குது, இல்லைனாலும் எஸ்எம்டி தான் பாருங்க. அகைன் இது உங்களுடைய எக்ஸிகூஷன் டைம் ஃப்ரேம் எஸ்எம்டி. நாஸ்டாக்ல பார்ப்போம்ல, எக்ஸிகூஷன் டைம் ஃப்ரேமில் ஒரு எஸ்எம்டி தான் இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு தைரியமாக இருக்கும், அந்த மாதிரி. ஓகே, ஸோ உங்களுக்கு எதாவது என்ட்ரி வாங்கும்போது நீங்கள் எடுத்துக்கலாம், அதை பிரித்து கூட போட்டுக்கலாம். எஸ்எல்னா மேலே தான் கைஸ், ஸ்ட்ரக்சர் அதுதான், அதெல்லாம் எந்த மாற்றமும் கிடையாது. 2.5 RR 1 டேல 2.5 RR ஸ்விங்கில் அக்செப்டபிள். இது 3.5, பட் ரீச் ஆனது 3. ஆவரேஜாக நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம், ஒரு 2.5 RR க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ரெண்டுமே 2.5 R 2.5 RR முடிஞ்சுதா? ஸோ ஆஃப்டர் த எஃப்ஓஎம்சி ஏயு, என்யூ, யூஎஸ்டி ஜேபி எல்லா ஏஷியன் பேர்லையும் என்ட்ரி இருந்தது. இது எல்லாத்துலையும் எது வந்து எனக்கு பயங்கரமான என்ட்ரி சொல்லுங்க ப்ரோன்னு கேட்டிங்கன்னா, நான் எப்போவுமே ப்ரிப்பேர் பண்ணுறது
டிஎக்ஸ்ஒய்லேருந்து இயூஜியூ தான் பார்ப்பேன். ஓகேயா, இயூஜியூவில் என்ட்ரி கிடைக்கிறான்னு பார்த்தா நம்மளுக்கு ஜியோ ஆல்ரெடி ரீச் எஃப்எம்ஸில் டிஓஎல். ஸோ இயூ வந்து எடுத்து பார்ப்பேன். இப்போ உங்களுக்கு டவுட் என்ன வரும், ஜியூவில் எனக்கு டிஓஎல் ரீச் ஆயிடுச்சு, நான் அப்புறம் எதுக்கு இயூவில் போய் எடுக்கணும்னு. ஓகே, பட் இயூ தான் மொமெண்டமே கொடுக்கலையே, இன்னும் டிஓஎல் ரீச் ஆகல. ஸோ அதனால நான் எடுப்பேன். ஓகே, இதே சாதாரண நாளாக இருந்தா இவன் கன்சல்டேட் பண்ணுவான். இது எஃப்ஓஎம்சி ஆஃப்டர் த பிரைஸ் ஆக்ஷன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இயூ, செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து டிஎக்ஸோட கொரலேட்டட் ஆன யூஎஸ்டி ஜேபிஒய். இது ரெண்டு தான். கோல்டு வேற, நான் போயிட்டு தேவையில்லாம லாஸ் ஆகுது, அது வேற விஷயம். நான் உங்களுக்கு எஃப்எக்ஸ்ல சொல்றேன், டிஎக்ஸோட கம்பேர் பண்றதுக்காக சொல்றேன், இதான் பர்ஃபெக்டா இருக்கும்னு சொல்லிட்டு. ஓகே, தென் ரிவ்யூ பார்த்துடலாம் கைஸ். கோல்டு தான் பார்த்துட்டோம்ல, பைசா செல்ஸ் பார்த்தாச்சு. டிஎக்ஸ்ஒய் நேக்கடு சார்ட் வச்சிடணும். வச்சுட்டு உங்களுக்கு என்ன புரியுது, நான் அப்படிதான் பார்ப்பேன். எனக்கு இப்போதைக்கு இதான் புரியுது, நான் எதாவது எதிர்பார்த்துட்டுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் நான் யோசிச்சபடி இந்த ஒரு ரேஞ்சிலேருந்து மார்க்கெட் வெளியே போகணும். ஓகே, பட் எஸ்எஸ்எல் எடுத்துட்டு போகணும்னு பார்த்தேன். எஸ்எஸ்எல் எடுக்காம இந்த ரேஞ்சிலேருந்து மார்க்கெட் வெளியே போயிடுச்சு. எனக்கு இதுவும் நல்லது தான், ஏன்னா ஃபியூச்சரில் இப்போ இதான் ஃபர்ஸ்ட் நான் டிபியா வைப்பேன் மார்க்கெட் கீழே இறங்கி ஓடி வரும்போது. ஸோ இப்போ நான் பார்க்கறது இந்த டிஓஎலுக்கு போகும். ரீசன் நல்லா க்ளோஸ் பண்ணியிருக்கானுங்க, சிம்பிள் தான். எனக்கு ஒன்றும் அதை பெருசாக எதுவும் தெரிஞ்சிட போகிறது கிடையாது. எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி தான். ப்ரீவியஸ் வீக் நல்லா க்ளோஸ் வச்சிருக்கு. ப்ரீவியஸ் வீக் ஐஸை விட இப்போ நம்ம க்ளோஸ் வைக்கிறது நல்லாவே இருக்கு, பாடியே போய் க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ எக்ஸ்பெக்டிங். டிஎக்ஸ்ஒயில் எஸ்எம்டி கம்பேர் பண்ணுறது யூஎஸ்டி ஜேபியில் பார்த்துக்கோங்க, ஈஸியாக இருக்கணும். நீங்கள் யூரோ யூஎஸ்டியில் கூட பார்க்கலாம் எஸ்எம்டி, நானான்னு சொல்ல. இது ரெண்டும் ஒரே சைட் பேரில், அதனால இதை பார்த்தா கொஞ்சம் ஈஸியாக இருக்குமேன்ற. ஸ்ட்ரக்சர்லாம் ஒரே மாதிரிலாம் இருக்காது. ஜஸ்ட் வீக் ஐஸ் அண்ட் லோஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்க தான் வந்தேன். 6th அக்டோபர்லேருந்து மார்க்கெட் ஃபுல்லாக ஹையர் லோஸ் தான். இங்கே 6th அக்டோபர் வந்து ஹையர் லோஸ் தான். ஸோ எஸ்எம்டி எதுவும் கிடையாது. ஆமாம், ஒரு பேரா வரலாம், ரொம்ப குழப்பம் வேண்டாம். டிஎக்ஸ்ஒய்க்கும் இயூஜிக்கும் நம்ம இப்போ ப்ரிவியூ பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஆனால் யூஎஸ்டி ஜேபி போகலாம். இது ஸ்ட்ரக்சர்ல மேக்ஸிமம் ஒரே மாதிரியே இருக்கும் பார்க்க. ஜிபிபி கூட ஸ்லைட்லி மாறும், ஆனால் யூ மாறவே மாறும். அப்படி டிஎக்ஸ்ஒய்க்கு ஆப்போசிட் ரியாக்ஷனாகவே இருக்கும் ஃபுல் திங். நான் ஏன் பண்ணுறது எந்த ஐஸ், 28th ஜூலை ஐஸ். அதே மாதிரி இங்கேயும் லோ இருக்கா பாருங்க, 28th ஜூலை விற்கிறது. இந்த இப்போ டிஓஎல் பார்த்தீங்களா, இவன் எடுத்துட்டானா. இதான் ஒன்று ஜியூவில். இதுக்காக நீங்கள் எஸ்எம்டி நினைச்சிடாதீங்க அதை. ஏன்னா இங்கே 28th ஜூலை எடுத்துருச்சு, அங்கே எடுக்கல அப்படின்னு நினைக்கக்கூடாது. மார்க்கெட் இப்போ வந்து சென்ட்ரல் வந்துட்டு இருக்கு. நல்லா செல்லுக்கு இறங்கி வரும்போது நான் வந்து எஸ்எம்டி பார்த்துட்டேன்னு சொல்லிட்டு நம்ம எடுத்தா நமக்கு தான் லாஸ் ஆகும். அப்படியே ஷிஃப்ட் ஆகிக்கோங்க, உஷாரா இருங்க. டிஓஎல் பெண்டிங்ல இருக்கிறதுல போய் எடுக்க ட்ரை பண்ணுங்க. இயூவில் 6th அக்டோபர் லோ எடுக்கல, வந்து 6th அக்டோபர் ஹை எடுத்திருக்கா. இங்கேயும் மார்க்கெட் ஸ்பீக் ஆகல, எதுலையுமே 6th அக்டோபர் எடுக்கல. ஓகே, அப்போ செல் சைட்ல எஸ்எம்டிஸ் எதுவும் ஃபார்ம் ஆகல பெருசா. வீக்லி முடிஞ்சிருச்சு, டே டைம் ஃப்ரேம்ல போகலாம். ஐஆர்எல் அகைன், இங்கேயும் ஐஆர்எல். திருப்பி இங்கே வந்து மார்க்கெட் டீப் டவுன் வரும்போது இந்த ஐஎஃப்இஜி நம்ம பார்த்துருந்தோம். இல்லை இந்த 1 2 3 நீங்கள் இதை எஃப்இஜியாக எடுத்தாலும் ஓகே தான். டேப் அகைன் இங்கே ஐஎஃப்இஜி எல்லாமே பக்காவாக போயிருக்கா. இங்கே என்ன பீரியட் இருக்கு, ஒரு பீரியடும் இல்லை, ஒரே ஒரு ஐஆர்எல் மட்டும் இருக்கு.
ஓகே சார் 0.5 வரட்டும். இது ஒரு ஐஆர்எல், ஏன் இங்கே ஒரு ஐஆர்எல் இருக்குது. ஃபஸ்ட்டு இங்கே வரட்டும் பார்த்துக்கலாம். பாயிண்ட் ஃபைவ்க்கு மார்க்கெட் வரணும்னா ஓகே பிடிஆர் இருக்கு, அதான் வரணுமே. இந்த ஐஎஃப்இஜி தான் பிடிஆர். இவ்வளோ டெப்த்தாக மேலே வந்து போகுமான்னு தெரில. நான் மேபி இந்த எஃப்இஜி கூட 4 ஹவர்ஸ்ல வந்து போயிடலாம். எனக்கு இது வரைக்கும் வருமானு தெரியல. ஆல்ரெடி ஆர்டர் ஃப்ளோ கம்ப்ளீட்டட், திருப்பி அங்கே வரணும்னு அவசியம் இல்லை. இதில் ஸ்வீப் பண்ண நல்லது, மேலே போயிட்டு இதெல்லாம் ஸ்வீப் பண்ண நல்லது. ஈக்குவலைஸ் எப்பவுமே ஐஆர்எல் நீங்கள் பார்க்கும்போது லெஃப்ட் சைடில் இருக்கிறதுல ரொம்ப பார்க்கணும்னு அவசியம் இல்லை. ஈக்குவலோ இல்லாமல் இருக்கா அதை மட்டும் லெஃப்ட் சைட் மார்க்கெட்டில் நீங்கள் பார்த்துக்கோங்க. பிடிஆர்எஸ் உங்களுக்கு கம்பல்சரி முடிஞ்சு போன மார்க்கெட்டில் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. டேலேருந்து வரும்போது உங்களுக்கு இங்கே 1 ஹவரில் திருப்பி புதுசாக உருவாகின பிறகு தானே நீங்கள் எடுக்கிறீங்க, புரியுதுங்களா? நீங்கள் இங்கே இருக்கிற பிடிஆர்எஸை யூஸ் பண்ணி எடுத்து அது அக்ரெசிவ் என்ட்ரி, கன்சர்வேட்டிவ் என்ட்ரி தான் நீங்கள் பார்க்குறீங்க. ஓகே, எக்ஸ்பெக்டிங் த ரீட்ரேஸ்மெண்ட் தென் ஃபால். Wait a second. Okay, let's see. DXY. இந்த லோ ஹோல்ட் ஆகுமா? ஆல்ரெடி எல்லாமே ஃபில்டு தான். இந்த வேறாலி கேப்புக்கு முன்னாடி இங்கே இருக்கிறது ஃபில்டு. ஓகே, ரீட்ரேஸ்மெண்ட்ஸ் வந்துட்டு போகுதா, ரேட் எக்ஸ்பென்ஷன்ஸ் ஆகுதா, மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகலாம் தெரியும். பட் ஸ்டில் நம்ம அதே வியூஸில் தான் இருக்குன்றதை புரிஞ்சுக்கோங்க. இன்னும் இந்த வாரம் என்எஃப்பி டேட்டா வருமா வராதான்னு தெரியல. யூஎஸ் கவர்மெண்ட் ஒன் மந்த் சக்ஸஸ்ஃபுல்லி ஷெட்யூல் இருக்குது. டேட்டா எப்போ லான்ச் பண்ணுவாங்கன்னு தெரியாது. டேட்டா லான்ச் பண்ணுவாங்களா, அதே டேட் லான்ச் பண்ணுவாங்களா, எதுவும் ஐடியா இல்லை. பட் எதிர்பார்க்கறது சேல்ஸ் கேஷ். சிம்பிளாக நீங்கள் யோசிங்க, ரொம்பலாம் வந்து நம்ம போட்டு பார்த்து வேணாம். இந்த மாதிரி ஒரு மார்க்கெட் ஃபுல்லாக செல்லில் இருக்குது. நம்மளோட சைக்காலஜி என்ன தெரியுமா பிரச்சனை? மார்க்கெட் ஓவர் பை ஆகிட்டாலோ ஓவர் செல் ஆகிட்டாலோ நாமளே சொல்லிப்போம், இல்லை இது அவ்வளோதான், இன்னும் வந்து செல் ஆகாது, மேபி ரீட்ரேஸ்மெண்ட் போகலாம் அப்படின்னு நாமளே சொல்லிப்போம். பட் அந்த மாதிரி நம்ம பார்க்கவே கூடாது. அப்படின்னு பார்த்தா என்கியூ என்ன ஆகுது, போயிட்டே தான் இருக்குது. சரி, அது இண்டெக்ஸ் மார்க்கெட், அதை விட்டுலாம். ஃபாரெக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்கள் மார்க்கெட் எந்த ட்ரெண்டில் போதோ அந்த ட்ரெண்டுக்கு ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு போகலான்னு வெயிட் பண்ணாங்க. ஆனால் அந்த ட்ரெண்ட் கண்டினியூஷன் எக்ஸ்பான்ஷன்ஸ் தான் நீங்கள் பார்க்கணும், ஆப்போசிட் சைடு பார்க்கக்கூடாது. அப்படி ஆப்போசிட் சைடு நீங்கள் பார்த்தே ஆகணுன்ற பட்சத்தில் சிம்பிள் திங், ஈக்குவலோஸ் எல்லாம் பெண்டிங்கில் இருக்கா அது பாருங்க டெக்னிக்கலாக. அதுக்கு அடுத்தது இது எதுவுமே உங்களுக்கு புரியலையா, 1 ஹவரில் உங்களுக்கு வந்து ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் ஆகணும்னா உங்களுக்கு அந்த மார்க்கெட்டில் என்ட்ரியே கிடையாது. ஓகே, 1 ஹவரில் ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் எப்படி இப்போ கேட்கக்கூடாது, அதெல்லாம் ஆல்ரெடி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிடணும். 1 ஹவர் ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் பாருங்கள், 4 ஹவர்ஸில் பார்க்க முடியாது, ரொம்ப லேட் ஆகும் 4 ஹவர் ஸ்ட்ரக்சர் சேஞ்ச். சம்டைம்ஸ் ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் ஆகிற மாதிரி தெரியாது, டக்குன்னு எக்ஸ்பேன்ஷன் ஆகிடும். ஏன்னா உங்களுக்கு 1 ஹவரில் பார்த்தா தான் அந்த இண்டிகேஷன் கிளியராக தெரியும். 4 ஹவர்லாம் நம்மளால ரொம்ப பார்க்க முடியாது. கேண்டில்ஸ் கம்மி, 6 கேண்டில்ஸ் தான் இருக்கும் பெர் டேக்கு. 30 கேண்டில்ஸ் மேலே பெர் வீக்குக்கே வராது. நான் என்னோட கன்ஃபியூஷன் சுச்சுவேஷனை நான் தான் பண்ணுவேன். அடுத்து நான் ஒரு மெயின் திங் சொல்லணும்னு நினச்சேன். உங்களுக்கு போன வீக் ஃபுல்லாக என்ட்ரியாக மார்க்கெட் கொடுத்தது காரணம், மார்க்கெட் எக்ஸாக்ட்லி ட்ரேட்னால நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவேன், எடுத்த உடனே 1 டே டைம் ஃப்ரேம்லயோ வீக்லி டைம் ஃப்ரேம்லயோ மார்க்கெட் எங்க இருக்கு பாருங்கன்னு. எக்ஸாக்ட்லி ஐஆர்எல்ல இருக்கா, இல்லை எக்ஸாக்ட்லி இஆர்எல்ல இருக்கா, இல்லைன்னா அதோட டிராவலிங்ல ஒரு என்ட்ரி பாயிண்ட் எடுத்துட்டு டிஓஎலுக்கு போயிட்டு இருக்கா, இதெல்லாம் பார்க்க சொல்லுவேன். என்ட்ரி பாயிண்ட் எடுத்துட்டு டிஓஎலுக்கு போயிட்டே இருந்தாலும் அதுவும் எக்ஸ்பென்ஷன் தான். ட்ரெண்டிங் மார்க்கெட் நல்ல என்ட்ரி கிடைக்கும் உங்களுக்கு. எக்ஸாக்ட்லி மார்க்கெட் எடுத்துட்டு போயிட்டு ஐஆர்எல் நின்றுட்டு இருந்தாலும் இல்லை இஆர்எல் ஸ்வீப்ல நின்றுட்டு இருந்தாலும் கன்சல்டேஷன் வித் என்ட்ரி ஈஸியாக கிடைச்சிடும். ப்ராப்ளம் எங்க தெரியுமா, டிஓஎல் ரீச் ஆகிட்டு நின்னாதான் பிரச்சனை. அப்போ இஆர் நின்றுன்னு சொன்னீங்கன்னா நான் இஆர் வந்து ஸ்வீப்ல சொன்னேன், இந்த மாதிரி இப்படி சொன்னேன். பட் இங்க வந்து இஆர் எல்லாம் எடுத்துட்டு கண்டினியூஷன் ஆகிறதுக்கு நின்றுட்டு இருக்கு.
இப்போ எனக்கு இது வந்து டேரக்ட் எக்ஸ்பான்ஷன் இங்கேருந்தே போகுமா இல்லை ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு போகுமான்னு எனக்கு தெரியாது. நான் வெயிட் பண்ண மாட்டேன், ப்ரைஸஸ் ஓப்பன் ஆனால் தான் பார்க்க முடியும். இதனால தான் 3 டிஃப்ரெண்ட் பேர்ஸ் எடுத்துக்கோங்கன்ற. ஒரு கமோடிட்டி யூஎஸ் நியூயார்க் டைம் பேஸ்டு பேர் EU அண்ட் GU, தென் யூஎஸ் பேர்ஸ் ஏஷியன் பேஸ்டு AU அண்ட் NU, டோட்டல் ஆப்போசிட் JPY. இதெல்லாத்தையும் பார்க்கும்போது எதனா ஒரு பேராவது மாற்றி மாற்றி இருக்கும். டிஓயில் இருக்கும், இல்லையா என்ட்ரியில் இருக்கும். எப்போ தெரியுமா ஒரே மாதிரி இருக்கும்? இந்த மாதிரி FOMC வருது பாருங்க, இந்த மாதிரி வீக் வரும்போது தான் எல்லாம் ஒரே மாதிரி நிற்கும், எல்லாமே டிஓயில் அடிச்சு நிற்கும். இதெல்லாம் எதுவும் பண்ண முடியாது. ஓகே, இப்போதைக்கு நம்ம நினைக்கிற மாதிரி இருக்கிறது கோல்டு. கோல்டு உங்களுக்கு எங்கே இருக்குது? எக்ஸாக்ட்லி என்ட்ரி பாயிண்ட் 5000 இருக்கு. இப்போ இந்த 5000 இன்விடேஷன் பண்ணால் கூட இங்கேருந்து திருப்பி கிளம்பி மேலே போனோம்ல, அதையும் நீங்கள் பிடிக்கலாம். புரியுதுங்களா? அதுக்கு வந்து நான் 4 hour மார்க் பண்ணி காமிச்சேன். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியது இல்லை செல்ஸ் தான், இல்லைனா தான் நம்ம பைஸ் பார்க்க போகிறோம். இவ்வளோதான் guys, வேற எதுவும் பெருசாக எய்ம் பண்ணல. நெக்ஸ்ட் AUDUSD. இந்த ரேஞ்சோட லோ எடுத்தான், ரேஞ்சோட ஹை எடுத்தாச்சு. நான் இப்போ இந்த கேப் ஃபில் பண்ணணும்னு பார்க்குறேன், ப்ளஸ் இந்த லோஸ்லாம் திருப்பி எடுக்கணும்னு தான் பார்க்குறேன். எந்த விதமான பீரியட்ஸையும் கிடையாது. ஸோ கண்டினியூஷன் செல்ஸ் தான் AUDUSDல. சேம் திங் NSDUSD. இவ்வளோதான். ரேட் கட் ஆகிட்டு இருக்கு, அவங்களுக்கும் தெரியும்ல, டைவர்ஜன்ஸ்லாம் ஒன்றும் பெருசாக இல்லை. ஸோ இங்கேயும் செல்ஸ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. ரிட்ரஸ்ட் ஆகிட்டு வருதான்னு பார்ப்போம். எதிர எனக்கு ஃபர்ஸ்ட் இதுக்கு ரீட்ரஸ்ட் ஆனால் கூட ஓகே தான், இந்த ஐட்டத்தில் ரீட்ரஸ்ட் ஆனாலும் ஓகே தான். ஏயோடலாம் நிறைய இருக்கு கைஸ் லிக்விடிட்டி. டேப் ஆகிருக்கு, அகைன் டேப் ஆகுமான்னு பார்க்கலாம், இல்லை என்ட்ரி எதனா கிடைக்குமான்னு பார்க்கலாம். அது PDR SMP தான். இவ்வளோதான். நான் எல்லாத்துலேயும் செல்ஸ் பார்க்க போகிறேன். EU GU AU NU. இந்த வாட்டி கோல்டு அலைன் ஆகுது செல்ஸுக்கு, பார்க்கலாம். எல்லாத்துலேயும் செல்ஸ் தான். DXY கண்டினியூஷன் ஃபார் பைஸ் தான் 28th ஜூலை ஐஸ் வரைக்கும். ஓகே, வீக்லி பார்க்கும்போது 28th ஜூலைன்னு வந்தது, இது August 1. ஓகே, இப்படிதான் கைஸ் நம்ம இப்போ எய்ம் வைக்கிறோம். இது கண்டினியூஷன் ஆகுமா ஆகாதான்றது ப்ரைஸஸ் ஓப்பன் ஆனால் மட்டும்தான் தெரியும். என்ன டேரக்ட் எக்ஸ்பான்ஷனாக ரீட்டைல் அண்ட் எக்ஸ்பான்ஷனா ரிவர்சல் இருக்குமான்னு எனக்கு தெரியல. நான் ரிவர்சல் பெருசாக எதிர்பார்க்கல. நெக்ஸ்ட் USD JPY கம்பல்சரி பை எதிர்பார்க்குறேன். ஏன்னா JPY பயங்கர வீக்கனிங். பிரைம் மினிஸ்டர் மாறினாங்கல்ல, அதுல நீங்க ஃபுல்லா ஃபண்டமெண்டல்ஸ் நோட் பண்ணிருந்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாவே வீக்கனிங் தான். ரீசன் எக்கச்சக்கமா இருக்கு, நான் தனியாக அதை சொல்றேன். ஃபர்ஸ்ட் அவங்க வந்து ப்ரோ அமெரிக்கன் ட்ரம்ப்புக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஓகே, செகண்டரி அங்கே இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் எக்ஸ்போர்ட்ஸ்லாம் அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, டெபிசிட்லாம் பிரச்சனை கிடையாது. ஸோ இது எல்லாத்தையும் பார்க்கணும். தேர்டு டெக்னிக்கல் எனக்கு அலைன் ஆகுது. இது போதுமே. ஓகே, 4 hours ஒரு பெண்டிங் ஃபேராலி கப் இருக்கு, ட்ரை பண்ணுங்க என்ட்ரி அங்கே வருமானு சொல்லிட்டு. எதாவது இருந்தாலும் டிஸ்கவுண்ட் வந்து போட்டோம், அவசரப்பட்டு என்ட்ரி எடுக்க வேண்டாம். நான் அகைன் சொல்றேன், லெஃப்ட் சைடில் இருக்க பீரியட் மார்க்கெட் கன்ஃபார்மாக வரணும்னா நான் பார்க்கல, அங்கே இருக்குன்றத சொல்றேன். என்னை பொறுத்த வரைக்கும் ஐஆர்எல் மார்க்கெட் டேப் ஆகணும், ஸ்ட்ரக்சருக்கு அது டிஸ்கவுண்ட் வரணும், அதை மெயினாக பார்த்துக்கோங்க. இங்கேருந்து திருப்பி எனக்கு 1 hour எதனா ஃபார்ம் ஆனால் மட்டும் தான் நான் என்ட்ரி எடுக்க போகிறேன். இது வந்து எனக்கு ஒரு சப்போர்ட்டிங் ஃபேக்டர் தான். இதில் தான் நான் என்ட்ரி எடுக்கணும், அது அக்ரெசிவ் என்ட்ரி, நான் அந்த மாதிரி எடுக்க மாட்டேன். ஓகே, தட்ஸ் இட். ஃபுல்லாக முடிச்சாச்சு நம்ம. ஓகே, நான் இந்த ரெக்கார்டிங்ஸ் மட்டும் லெக்சர் க்ளோஸ் பண்ணுறேன். டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் தனியாக கேளுங்க.